+2 மாணவர்களுக்கு சாணக்கியா வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் வழிகாட்டி நிகழ்ச்சி கலங்கரை விளக்கம் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை வேலுடையார் பள்ளி வளாகம், திருவாரூர். அனுமதி இலவசம். ஒசூர் பகுதியில் விமான நிலையம் அமைப்பதற்கான வான்வழி அனுமதியை வழங்க முடியாது என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் நகரம் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அங்கிருந்து உற்பத்தியாகும் பொருட்கள் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியாகிறது. இதனால் தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஒசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் சென்ற ஆண்டு அறிவித்தார். அதைத் தொடர்ந்து தமிழக தொழில் வளர்ச்சி நிறுவனமான டிட்கோ ஒசூரை சுற்றியுள்ள 5 இடங்களை தேர்வு செய்து இந்திய விமான நிலையம் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்தது. அந்த திட்டத்தை நிறைவேற்ற 2 இடங்கள் சாத்தியம் என இந்திய விமான நிலையம் ஆணையம் பதிலளித்தது. இதையடுத்து ஒசூரில் பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கான சிறப்பு ஆலோசகரை நியமித்து 2 இடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி சூளகிரி வட்டத்திற்கு உட்பட்ட வெங்கடேசபுரம், மிடுதப்பள்ளி, ஒசூர் வட்டத்திற்கு உட்பட்ட அரவணப்பள்ளி, முத்தாலி, அலேந்தம், பலவனப்பள்ளி, ஆத்தூர், காருப்பள்ளி, தசானப்பள்ளி, நந்திமங்கலம், சூடகொண்டமங்கலம் உள்ளிட்ட 12 கிராமங்களில் 2980 ஏக்கர் நிலத்தில் விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. ஒசூர் விமான நிலைய திட்டத்திற்காக 12 கிராமங்களில் கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலம், வறண்ட நிலம், அரசு புறம்போக்கு நிலம் ஆகியவற்றின் சர்வே எண்ணுடன் அரசின் நிர்வாக அனுமதியை பெற்றுத்தரக் கோரி சென்ற செப்டம்பரில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியருக்கு டிட்கோ கடிதம் அனுப்பியது. இந்நிலையில் ஒசூரை சுற்றியுள்ள வான் பகுதி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அங்கு இராணுவ விமானங்களும் சோதனை விமானங்களும் பறப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அதனால் பயணிகள் விமான போக்குவரத்திற்கு அனுமதி அளிக்க முடியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கடிதம் மூலம் தெரிவித்துள்ளது.